Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு bridal blouseக்கான ஸ்லீவ்க்கு வந்து எப்படி கிராண்டா அண்ட் சிம்பிளா ரொம்ப ஈஸியா எப்படி டிசைன் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி elbow sleeve வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதே மாதிரி ஒரு 1.5 inch கேப்ல வந்து நான் இந்த மாதிரி வந்து டாட்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸை சுத்தி ஃபுல்லாவே வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுல வந்து எப்படி சிம்பிளா வர்க் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டாட் மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், டல் கோல்டு. அப்புறம் இந்த டாட் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ண நான் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் க்ரீன் கலரில் திலகம் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் இந்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணதுக்காக நார்மல் ஷுவிங் த்ரெட்டு, அப்புறம் க்ளூ எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ. அப்புறம் பீடுக்கு யூஸ் பண்ணுற ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து இந்த டாட்லலாம் வந்து இப்போ நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரீன் கலருக்கு திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இது ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே வந்து நம்ம வந்து டபுள் லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பீட் எப்படி கொடுக்கணுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீடிலில் வந்து பீட் எடுத்துக்கோங்க. இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு ரெண்டு பீடாக வந்து விட்டு ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி ரெண்டு பீடாக நீங்கள் வந்து அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ அப்போ தான் வந்து நெருக்கமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பீட் கொடுக்கும்போது அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த திலகம் ஷேப்க்கு வராது நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு லீஃப்க்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு வரணுன்னா ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அந்த ஷார்ப்னஸில் வச்சு அந்த எட்ஜஸில் வச்சு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பீடுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பேர் வந்து கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ப்னஸ்க்கு வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அதுக்கு பேர் வந்து கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடோடு நம்ம ஸ்டாப் பண்ணாமல் அந்த எண்டிங்கில் ஒரு பீட் கொடுக்குறோம்ல அதோடு ஸ்டாப் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வந்து இப்போ நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கிராஸ் ஸ்டிச் போடாமல் பேக் ஸ்டிச் வந்து போடாமல் ஃப்ரண்ட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அந்த கேப்பில் அந்த கேப் தெரியுதுல்ல அந்த கேப்புக்கு வந்து நம்ம ஒரு பீட் வந்து வச்சு ஸ்டிச் போட்டுட்டு இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திலகம் ஷேப்போட எக்ஸாக்டாக இருக்கிற அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து பீட் கொடுத்தாச்சு. அடுத்த லைனும் வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம், டபுள் லைன் வந்து சுகர் பீட்ஸு. ஸோ இப்போ நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த திலகம் ஷேப்பை சுற்றி ஒர்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஷார்ப்னஸ்க்கு எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு பீட் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் கொடுக்காம க்ராஸ் ஸ்டிச் கொடுக்காம இப்படி முன்னாடி வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த கேப்பில் வந்து ஒரு பீட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ அங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இப்போது அடுத்த குந்தன் ஸ்டோன் மேலே நம்ம இந்த மாதிரி டபுள் லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோன் மேலேயும் வந்து நம்ம டபுள் லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அண்ட் கிராண்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக குந்தன் ஸ்டோனும் சுகர் பீட்ஸும் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்கோட பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மட்டும் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம வந்து ஓவராலாக நம்ம நெக்கை சுற்றி போடும்போது ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.